SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் மக்களுக்கு ஆபத்து. கட்நாயக்க விமானத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவல். விடுதலை புலிகளின் தங்கம் வாய் திறப்பாரா பொன்சேகா. பகுடிவதைக்கு எதிராக அதிரடி திட்டம். யாழில் வினோத காரணம் கூறி விவாகரத்து கோரும் மாப்பிள்ளை. அழிவில் ஆயுதங்களுடன் அரபிக்கடலில் காத்து கிடக்கும் இந்தியா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். புலம்பெயர் மக்களின் காணிகள் ஆபத்தில் இருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிறையான் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் மக்களின் பல காணிகள் வடமராட்சி, வலிகாமம் மற்றும் தீவக பிரதேசங்களில் காணப்படுகிறது. இந்நிலையில் குறித்த காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் அரசாங்கத்துக்கு இருப்பதாக மாணிக்க வாசகர் இளம்பிறையன் கூறியுள்ளார். இது ஒரு வகையில் புலம்பெயர் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதை தடுக்கும் பொறிமுறை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையில் தமிழ் இனத்தின் அடர்த்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்நாயக்க விமானத்தில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 4R ALS விமானத்தால் இறக்கப்படும் ஜூஎல் 122 விமானம் நேற்று முற்பகல் 11:59 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பை வந்தடைந்த நிலையில் விரிவான பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதல் தொடர்பில் தேடப்படும் ஒரு சந்தேக நபர் விமானத்தில் இருப்பதாக நம்பப்படுவதாக சென்னை பகுதி கட்டுப்பாட்டு மையத்தில் எச்சரிக்கையை தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. முழுமையான சோதனைக்கு பின்னர் விமானம் மேலதிக நடவடிக்கைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளான இறுதிப் போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பல ஆண்டுகளாக கேள்வி இருந்து வந்தது. இந்நிலையில் இறுதிப் போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை தங்கத்தை தற்போது இலங்கை அரசாங்கம் இராணுவத்திடமிருந்து பெற்று அதனை போலீஸ் தரப்பில் ஒப்படைத்துள்ளது. இந்த பொருட்கள் மதிப்பீட்டுக்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையம் வழியாக இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆபரணங்களை அவற்றின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அவற்றின் உரிமையாளரிடம் திரும்பி தருவதான நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பினரான இறுதிப் போரின் பின்னர் 110 கிலோகிராம் தங்கம் மற்றும் நகைகள் மீட்கப்பட்டமையை 2010 ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற ஒரு நாடாளுமன்ற உணர்வில் அரசாங்கத்தின் அப்போதைய தலைமை ஹொரோடா தினேஷ் குணவர்த்தன வெளிப்படுத்தியிருந்தார். மதிப்புமிக்க பொருட்களை எந்த ஒரு நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ ஒப்படைக்க முடியாது எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். எனவே தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மேலும் தங்கம் மற்றும் நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன எனவும் அவர் கூறியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. எனவே தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மேலும் தங்கம் மற்றும் நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என அவர் கூறியிருந்தவையை இங்கு நினைவு கொள்ள வேண்டும். இதன்படி தற்போது 16 வருடங்களை பின்னர் குறித்த தங்கம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அப்போதைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சராக இருந்த பசில் மீதான ஒரு சட்ட நடவடிக்கையை இட்டுச் செல்லும் ஒரு எதிர்வினையை இது வெளிப்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர் பகுடிவதைக்கு உட்படுத்தப்படுதல் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கான ஆலோசனை பிரிவுகளை வலுப்படுத்த கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவிலும் இணைக்கப்பட்டு இது தொடர்பில் பணியாற்ற ஒரு உறுப்பினர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் மதுர சினவிரட்ன தெரிவித்துள்ளார். சப்ரம பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவரின் மரணம் குறித்து முறையான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் சப்ரம பல்கலைக்கழகமும் இந்த மரணம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன. யாழில் புது மனைவிக்கு சுவையாக பிரியாணி செய்ய தெரியவில்லை என கூறி வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒருவர் விவாகரத்து கோரிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. திருமணமான 4 மாதங்களில் மாப்பிள்ளை விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் மாவட்டப்புற பகுதியை பூர்வீகமாக கொண்டு டென்மார்க் வாழ் நகரே விவாகரத்து கோரி யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். யாழ்ப்பாணம் முடுவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான யுவதியுடன் டென்மார்க் வாழ் 41 வயதான நபருக்கு இந்த வருட ஆரம்பத்தில் திருமணமானதாக கூறப்படுகிறது. 41 வயதான மாப்பிள்ளை டென்மார்க் சென்று மனைவியை அங்கு அழைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான ஆரம்பத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையை விட்டு புறப்படுவதற்கு முன் மனைவியின் குடும்பத்துடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். மனைவியை பிரியாணி தயாரிக்குமாறு கூறிய நிலையில் மனைவி தயாரித்த பிரியாணியை சாப்பிடவே முடியவில்லை என்றும் பிரியாணி சமைக்க தெரியாத மனைவியை டென்மார்க் அழைத்துச் செல்வது தனக்கு வெட்கம் எனவும் குறிப்பிட்டு தகராற்றில் ஈடுபட்டுள்ளார். உலகச் செய்திகள்.
காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் போக்குவரத்து அதிகரித்து வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இரண்டு நாடுகளுடைய போர் விமானங்களும் கடற்படை கப்பல்களும் போர் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இதனடுத்து இந்தியாவில் கடற்படையுடைய கப்பல்கள் அரபிக்கடலில் நிலை நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனையடுத்து இந்தியாவின் கடற்படையுடைய கப்பல்கள் அரபிக்கடலில் நிலை நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமது கப்பல்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் பகுதிகளுக்கு இனிய கப்பல்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு மீறி வரும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவும் இந்தியா அறிவித்துள்ளது. அத்தோடு இந்தியாவுடைய விமானப்படை உத்தரப்பிரதேசத்திலேயே போர் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியாவை முந்திக் கொண்டு பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக சில மேற்குலக போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் மக்களுக்கு ஆபத்து. கட்நாயக்க விமானத்தில் பயங்கரவாதிகள் ஊடுருவல். விடுதலை புலிகளின் தங்கம் வாய் திறப்பாரா பொன்சேகா. பகுடிவதைக்கு எதிராக அதிரடி திட்டம். யாழில் வினோத காரணம் கூறி விவாகரத்து கோரும் மாப்பிள்ளை. அழிவில் ஆயுதங்களுடன் அரபிக்கடலில் காத்து கிடக்கும் இந்தியா.